வெல்கம் டு மை யூடியூப் சேனல் வளர்மதிஸ் வியூ. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாளாகவே நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம கிட்ட கேட்டுட்டு இருக்க ஒரு விஷயம். சிஸ்டர், ஒன் டே ஃபுல்லாக பிளாக் கலர் ஃபுட் சாப்பிடுங்க, ஒன் டே ஃபுல்லாக ப்ளூ கலர் ஃபுட் சாப்பிடுங்க, பிங்க் கலர் ஃபுட் சேலஞ்ச் பண்ணுங்க, பிளாக் கலர் ஃபுட் சேலஞ்ச் பண்ணுங்க. எப்போரா இந்த மாதிரி சேலஞ்ச் வீடியோ பண்ணுறது அப்படின்னு நானும் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். சரி, ஓகே, நாமளும் இன்றைக்கி ஃபுட் சேலஞ்ச் வீடியோ பண்ணிடலாம் அப்படின்னு நாம் டிசைட் பண்ணிட்டோம். அதுக்காக நாம் இன்றைக்கி என்ன ஃபுட் கலர்னு பார்த்திங்கன்னா, என்னோடய ட்ரெஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் என்ன ஃபுட் கலர்னு. அஃப்கோர்ஸ் பிளாக் கலர் ஃபுட் சேலஞ்ச். ஸோ இப்போலேருந்து 24 ஹவர்ஸ்க்கு நம்ம பிளாக் கலர் ஃபுட் மட்டும்தான் வந்து சாப்பிட போகிறோம். சரி, ஃபுட் கலருக்கு மேட்சிங்காக நாமளும் வந்து இன்றைக்கி பிளாக் கலர் சாரீ வேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி பிளாக் கலர் சாரீ சூஸ் பண்ணியிருந்தேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா கிச்சனுக்கு தான் வந்திருக்கோம். எதுக்காக நீங்களே பாருங்கள். நம்ம ஒரு பிளாக் டீ போட தான் வந்திருக்கோம். இந்த பிளாக் டீயில் கருப்பட்டி வெல்லம், டீ தூள், சுக்கு இதெல்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம். மார்னிங் எவ்வளோ எனர்ஜியாக ஒரு டே ஸ்டார்ட் ஆனாலுமே டீயோ இல்லை காஃபியோ குடிக்காமல் விட்டேன் அப்படின்னா இல்லாத தலைவலி கூட எனக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ சூப்பரான ஒரு பிளாக் டீ போட்டு இந்த டே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நீங்களும் யாராவது இந்த மாதிரி டீ காஃபிக்கு அடிக்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டீ காஃபி செக்ஷன் சூப்பராக முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு டிஃபனுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்கப்போ தான் என் கண்ணில் ஒரு விஷயம் மாட்டுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருப்பு அரிசி தான். நிறைய பேர் வீட்டில் இது யூஸ் பண்ணுவீங்களா என்ன அப்படின்றது தெரில. பட் எங்கள் வீட்டில் குழந்தை இருக்கா அப்படின்றதுனால அடிக்கடி கூழ் காசை வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்குவோம். இதில் எனக்கு எப்படி டிஃபன் பண்ணுறதுன்னு யோசித்தேன். அப்புறம் சரி, இதை அரைச்சி நம்ம தோசை சுற்றலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி நான் அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் தோசை வந்து எந்திரிக்கவே இல்லை, ரொம்ப பிஞ்சு தான் வந்தது. சரி, முதல் தோசை தான் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டாவது தோசை சுட்டா அதுவுமே கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது. மார்னிங் டிஃபனுக்கு நம்மளோட தோசை ஐடியா வந்து ரொம்பவே சுமாராக தான் இருந்தது. சாப்பிட முடியுமா என்னன்னு தெரியல, வாங்க பார்க்கலாம். சாப்பிட முடியுமா என்னன்னு தெரியல அப்படின்றதுனால தான் சரி உங்களுக்கு வந்து டெமோ காட்டலாம் அப்படின்னு ஒரு தோசை வந்து பிளேட்டில் போட்டு வந்தேன். பார்க்கவே வந்து கொஞ்சம் வந்து மோசமாக தான் இருந்தது. சரி, சாப்பிட்டு தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணேன். ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது அன்எக்ஸ்பெக்டட் தான். நான் இது நாள் வரைக்கும் யாராவது கருப்பு அரிசியில் தோசை சுட்டோ இல்லை நானும் வந்து ட்ரை பண்ணது கிடையாது. ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ண. டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் 2 தோசையுமே நான் ஃபுல்லாக வந்து காலி பண்ணிட்டேன். டிஃபன் செக்ஷன் சூப்பராக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சரி, சாப்பிட்டதுக்கப்புறம் ஏதாவது கொஞ்சமாக நொறுக்கு தீனி சாப்பிட்ற பழக்கம் என்கிட்ட வந்து இருக்குது. அதனால் நான் இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறேன் அப்படின்னா எள்ளு மிட்டாய் தான். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா பிளாக் டேட்ஸ் தான். டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் பர் டேவுக்கு 2 இல்லைனா 3 தான் வந்து சாப்பிடணும். நாம் இன்றைக்கி பிளாக் டேட்ஸ் வந்து ஒரு 3 எடுத்து சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டே இருக்கியே தண்ணி ஏதாவது குடிக்கிறியா இல்லையான்னு நீங்கள் நினைக்கலாம். நம்ம தண்ணி கூட பிளாக் கலரில் தான் குடிக்கணும் அப்படின்றதுக்காக நாம் இன்றைக்கி சூஸ் பண்ணதான் இந்த டீலோ. இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிற பழக்கெல்லாம் என்கிட்ட கிடையாது. சில்லுன்னு ஏதாவது வாய்க்குள்ளே போச்சுன்னா பல்வலி வர மாதிரி எனக்கு வந்து தலைவலி வர ஆரம்பிச்சிடும். சரி, இன்றைக்கி வந்து பிளாக் கலர் ஃபுட் சேலஞ்ச் அப்படின்றதுனால சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னு நான் இந்த பிளாக் கலர் கூல்ட்ரிங்க்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ தான் என்னோடய ஃபேவரட் செக்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது, பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு. இதுக்காக தான் நான் ரொம்ப நேரமாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். மணி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 மணிக்கு மேலேயே வந்து இருக்கும். இதில் கொஞ்சமாக ஒயிட் கலர் ஐஸ்கிரீம்லாமும் மிக்ஸ் பண்ணியிருந்தது. அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு எனக்கு மனசே வரல. சரி, இருந்தாலும் நாம் வந்து பிளாக் கலர் ஃபுட் சேலஞ்சில் இருக்கோம் அப்படின்றதுக்காக முடிஞ்ச வரைக்கும் பிளாக் கலர் போர்ஷன் மட்டும் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது.
பார்த்திங்கன்னா இப்போ அரௌண்ட் 4 o'clock இருக்கும். மதியானம் மீல்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ என்ன சாப்பிட்லான்னு திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் என் கண்ணில் பட்டுச்சு என்னோடய ஃபேவரட் ஸ்நாக்ஸான இந்த இலந்த வடை. சின்ன வயசுலேருந்து ஒரு ஃபேவரட் ஸ்நாக்ஸ் இன்னும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த இலந்த வடையும் அந்த லிஸ்ட்டில் இருக்கும். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறேன் அப்படின்றதுனால கேமராவை பார்க்கணுமா இல்லை வீடியோவில் இருக்க என்னோடய ஃபேஸ் பார்க்கணுமா அப்படின்றது எனக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருந்தது. வீடியோ ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் நோட் பண்ணியிருந்துருக்கலாம். நான் கேமராவும் என்னோடய ஃபேஸும் மாற்றி மாற்றி தான் பார்த்துட்டு இருந்திருப்பேன். சரி போக போக அப்படியே பிக்கப் ஆகிடும் அப்படின்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு ஏதாவது சாப்பிட்லான்னு திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி பிஸ்கெட்டில் ஏதாவது வெரைட்டி இருக்குமா அப்படின்னு பார்த்தப்போ தான் என் கண்ணில் இந்த ஓரியோ பிஸ்கெட் கிடச்சிது. இருந்தாலும் இதனோட சென்டரில் வந்து ஒயிட் கலர் இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே ஃபேவரட்டான டைரி மில்க் தான். எங்கள் ஊர் பேக்கரியில் பிளாக் சாக்லேட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கேட்டேன். பட் கடைக்காரனோ நம்ம ஊரில் யாருமோ பிளாக் சாக்லேட்லாம் வாங்குறாங்க அப்படின்னு 10 ரூபா டைரி மில்க் கையில் கொடுத்து அமுச்சு விட்டாங்க. சரி ஓகே, டைரி மில்க்கு மோர் ஓவர் பிளாக் கலரில் தானே இருக்குது, நம்ம சேலஞ்சுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஃபைனல் டச்சாக பிளாக் கலரில் நம்ம என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நான் திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ஒரு விஷயம் இல்லாமல் ஃபுட் சேலஞ்ச் வீடியோ இருக்கவே இருக்காது. ஸோ நாம் ஃபைனலாக சூஸ் பண்ணது இந்த பிளாக் சாக்லேட் ஐஸ்கிரீம் தான். ஸோ லாஸ்ட் அண்ட் சூப்பர் ஸ்வீட்டாக நம்ம ஐஸ்கிரீம் தான் வந்து சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிட்லாம். ஒரு 5 நிமிஷம் தான் ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்து வச்சுருந்தேன் இந்த ஐஸ்கிரீமை. அதுக்குள்ளே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த கவரில் இருக்க ஐஸ்கிரீம் தான் சாப்பிடுவோம். சரி வீடியோ ஆனில் இருக்குது அப்படின்றதுனால இதை வச்சுட்டு அப்புறமேட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மெல்ட் ஆனால் என்ன ஐஸ்கிரீம் என்ன கசக்கவா போகுது அப்படின்னு சொல்லி நானும் சூப்பராக சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஃபைனல் ரிவ்யூவாக இன்றைக்கி பிளாக் கலரில் நம்ம என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்டோன்னா பிளாக் காஃபி, பிளாக் தோசை, எள்ளு மிட்டாய், பிளாக் டேட்ஸு, பிளாக் ஃபாரஸ்ட் ஐஸ்கிரீம், இலந்த வடை, பிளாக் சாக்லேட்டு, பிளாக் ஐஸ்கிரீம், பிளாக் கூல்ட்ரிங்க்ஸ் அண்ட் பிளாக் கலர் ஓரியோ பிஸ்கெட். ஸோ இந்த 10 விஷயம் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சாப்பிட்டு முடிச்சிருக்கோம். ஒன்ஸ் அகைன் ஹாய் மக்களே. இதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் வயிறே ஒரு மாதிரி ஃபுல்லாகிடுச்சு. இதுக்கு மேலே சாப்பிட முடியுமா அப்படின்றது எனக்கு எதுவும் தெரியல. இன்றைக்கி நம்ம சூஸ் பண்ணால் பிளாக் கலர் ஃபுட் சேலஞ்ச் வீடியோவை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி சேலஞ்ச் வீடியோ பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். டாடா பை பாய்.